ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டொயோட்டா இந்தியா தங்களுடைய புதிய MPVயான டொயோட்டா இன்னோவா ஹைக்ராஸை நவம்பர் மாதம் 25ஆம் தேதி லான்ச் பண்ணுறதுக்கு தயாராயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நவம்பர் மாதம் 21ஆம் தேதி இந்தோனேஷியாவில் இந்த இன்னோவா ஹைக்ராஸ் வெளிவிடுறாங்க. அது கூடவே இந்த புதிய இன்னோவா ஹைக்ராஸோடைய பல டீசர் இமேஜஸ் அண்ட் டீசர் வீடியோஸ் வெளிவிட்டிருக்காங்க. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு டொயோட்டா இன்னோவா கிறிஸ்டாவோடைய டீசல் வேரியன்ட்ஸை ஸ்டாப் பண்ணாங்க. மேலும் வெகு விரைவிலே இப்போ இருக்கிற டொயோட்டா இன்னோவா கிறிஸ்டாவை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டு டொயோட்டா இன்னோவா ஹைக்ராஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த புதிய டொயோட்டா இன்னோவா ஹைக்ராஸை பற்றிய மேலும் டீட்டெயில்ஸ்க்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவசியம் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சேனலில் இதே போல் லேட்டஸ்ட் நியூஸ் அப்டேட்ஸ் மற்றும் எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸுடைய டீட்டெயில் ரிவ்யூஸும் தமிழில் நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களை மோட்டிவேட்டடாக வைக்குது. அதனால் இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் எங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. முதல் படியாக பார்த்தீங்கன்னா, இந்த புதிய டொயோட்டா இன்னோவா ஹைக்ராஸ் இப்போ இருக்கிற கிறிஸ்டாவை விட கம்ப்ளீட்லி வேறு மாதிரி இருக்க போகுது. அதாவது பேசிக் டிசைன், லே அவுட், கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் பவர் ட்ரெயின்ஸ் எல்லா வகையிலையுமே புதுசாக இருக்க போகுது. இன்னோவா கிறிஸ்டா ரேஞ்சுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வரப்போகுது. ஆனால் இன்னோவா கிறிஸ்டாவை போல இது ஒரு பாடி ஆன் ஃப்ரேம் ரியர் வீல் டிரைவ் வெஹிக்கிள் கிடையாது. ஒரு புத்தம் புதிய மோனோகாக் ஃப்ரண்ட் வீல் டிரைவ் MPVயாக வரப்போகுது. ஸ்பை ஷாட்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் இமேஜஸ் படி இந்த வண்டி பார்க்கறதுக்கு ஒரு இன்னோவா போல தான் இருக்கு. ஆனால் புதிய டிசைன் டீடைல்ஸ் மற்றும் லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் கொண்டு வரும். இந்த புதிய டொயோட்டா இன்னோவா ஹைக்ராஸ் இப்போ இருக்கிற இன்னோவா கிறிஸ்டாவை விட நீளம் அதிகமாக இருக்கும். ஆனால் ஹைட் கொஞ்சம் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் மற்றும் ஸ்பேஸில் எந்த குறையும் இருக்காது. நீளம் அதிகமாக இருக்கிறதுனால இன்டீரியர் ஸ்பேஸ் மற்றும் பூட் ஸ்பேஸ் நிறையாவே இருக்கும். கிறிஸ்டாவில் இல்லாத ஒரு சில ஃபீச்சர்ஸும் இந்த வண்டியில் எதிர்பார்க்கலாம். உதாரணத்துக்கு 360 டிகிரி சரவுண்ட் வியூ கேமரா, ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஒயர்லெஸ் சார்ஜிங், வென்டிலேட்டட் சீட்ஸ், அதோட பேஸ் மாடலுக்கே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வரலாம். அதுக்கும் மேலே சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாவுடைய லேட்டஸ்ட் பேட்டன்ட் லீக் டிசைன் படி இந்த புதிய இன்னோவா ஹைக்ராஸுக்கு பேனோராமிக் சன் ரூஃப் வரும். டிசைனில் இருக்கிற ரூஃப் ஸ்ட்ரக்சர் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வரையிலேயே இருக்கிறதுலே அதிகமான ஃபீச்சர்ஸ் தர இன்னோவா வேரியண்ட் இதுவாக தான் இருக்கும். இந்த டொயோட்டா இன்னோவா ஹைக்ராஸோடைய மேஜர் ஹைலைட்டாக இருக்க போகுது இதோடைய ஹைப்ரிட் பவர் ட்ரெயின். டொயோட்டா ஹைரைடர் மிட் சைஸ் SUVயில் 1.5 லிட்டர் பெட்ரோல் என்ஜினுக்கு ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் பொறுத்திருப்பாங்க. ஆனால் இந்த பெரிய ஃபேமிலி MPVக்கு 2 லிட்டர் பெட்ரோல் என்ஜினோட டொயோட்டாவுடைய ஃபேமஸ் TNGA-C ஹைப்ரிட் பவர் ட்ரெயினை கொண்டு வருவாங்க. பெட்ரோல் என்ஜின் மற்றும் எலக்ட்ரிக் மோட்டருடைய கம்பைன்ட் பவர் கிட்டத்தட்ட 150 PS இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி இருந்தும் இந்த டொயோட்டா ஹைக்ராஸ் ஃபேமிலி MPV ஆல்மோஸ்ட் 25 km/லிட்டர் மைலேஜ் தர வாய்ப்பு இருக்கு. இந்த புதிய டொயோட்டா இன்னோவா ஹைக்ராஸ் இப்போ இருக்கிற இன்னோவா கிறிஸ்டாவோடைய டீசல் ரேஞ்சுக்கு ஈக்குவலாக தான் வரப்போகுது. இந்த ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் டீசல் என்ஜினை விட அதிகமான மைலேஜ் தரதுனால இன்னோவா கிறிஸ்டாவுக்கு டீசல் என்ஜினுடைய அவசியமே இல்லாமல் போக போகுது. இந்த ஸ்ட்ராங் ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் ஆப்ஷன் தவிர இப்போ இன்னோவா கிறிஸ்டால இருக்கிற நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் என்ஜின் ஆப்ஷனும் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த புதிய டொயோட்டா இன்னோவா ஹைக்ராஸை பற்றிய மேலும் டீட்டெயில்ஸ்க்கு அவசியம் காத்திருப்போம். நவம்பர் 25ஆம் தேதி எப்படி இருக்குன்னு இந்த வண்டியை பார்ப்போம். அதுவரைக்கும் இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.